என் நெஞ்சில் குடியிருக்கும் திருநெல்வேலி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க நண்பன், உங்க விஜய் உங்களை தேடி வந்திருக்கிற இந்நேரம் திமுக கையில அந்த முழு பவரும் இருந்திருந்தா, இந்நேரம் ஸ்டாலின் சார் கையில அந்த முழு பவரும் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டு நம்மளை வரவிடாம பண்ணியிருப்பார். ஆனா இப்பதான் அவர் ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு முதல்வரா அப்படியே இருக்காருல்ல. ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட் சொல்லுவாங்க இந்த பீரியட. அப்படி இருக்கிறதுனாலயும் என்னமோ கொஞ்சம் ஈஸியா வர முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்த திமுக கவர்மெண்ட் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு அவதூறுகள், அவங்களையும் தாண்டி இன்னும் சில பேர் இன்னும் நிறைய அவதூறுகள் எல்லாமே பரப்புனாங்க. இந்த திமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணியுமே இவங்க ரெண்டு பேருமே வெளியில வேணா தனித்தனியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே நோக்கம் தான். அது என்ன நோக்கம் தெரியுமா? உங்களுக்காக நல்லது செய்ய, உங்களுக்காக உழைக்க, உங்களோட கூடவே நிக்க இந்த விஜய் வந்துடக்கூடாது. அதுதான் அவங்களுடைய அந்த நோக்கமே. ஏன்னா இந்த விஜய் வந்ததுல இருந்து